இப்போ இந்த திருமண முறைக்கும் அந்த எக்கால பண்டிகையும் எப்படி ஏசப்பாவுடைய வருகையில் கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. விலையேற பெற்ற இரத்தத்தினால எப்படி மணமகன் மணமகளை பிரைடு பிரைஸ் விலையேற பெற்ற ஒரு பொருளை கொண்டு அவளை மீட்டு கொள்றானோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க. யூதருடைய திருமண விஷயத்துக்கு நமக்கும் சம்பந்தம் வருதா? ஓகேவா? அப்ப திருமணத்தோட இன்னைக்கு ஏசப்பாவோட வார்த்தை கனெக்ட் ஆகுதா? 1. 2வது, அங்க மணமகன் என்ன பண்ணுவார்? நம்ம சொன்னோம், அவர் மணமகளை நிச்சயதார்த்தம் பண்ணிட்ட உடனே திருமண வஸ்திரத்தை கொடுத்துட்டு போவார். அந்த மணமகள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும், அப்படி உடுத்தி ஆயத்தமாக இருக்கணும். இது எங்கே ஏசப்பா திருமண வஸ்திரத்தை கொடுத்தாரு? என்னைக்கா யோசனை பண்ணியிருக்கீங்களா? அவருடைய கல்லறையில் அவரை உடலை சுற்றின இருந்த துணி தனியாகவும் அவரை தலையில் சுற்றின தனியாகவும் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இது என்ன? மணவாளன் தன்னுடைய மணவாட்டிக்காக வைத்து விட்டு போயிருக்கிற திருமண வஸ்திரம். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். நல்லா கவனிங்க. அப்போ கனெக்ட் ஆகுதா திருமணத்துக்கும் ஏசப்பாவுடைய காரியத்துக்கும்? 3வது, மணமகன் என்ன பண்ணணும்? மணமகளும் அவனும் சேர்ந்து வாழ்றதுக்கு கூப்பா என்ற ஒரு வீட்டை கட்டணும் இல்லையா? அந்த வீட்டை குறித்த வசனம் என்ன சொல்லுது? யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை, நல்லா கவனிங்க, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ அந்த மணமகனுடைய நிகழ்வு இந்த இடத்துல அப்படியே பரிபூர்ணமா நிறைவேறுதா?